நமஸ்தே. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாமுக்கு தேவையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நம்மளுக்கு எக்ஸாமுக்கு என்னென்ன போர்ஷன் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த 2 கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டானது அதில் தான் கேட்டிருப்பாங்க. அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போ பாருங்கள், ஒரு போயம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அது வந்து எத்தனை ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்கள். எத்தனை ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனில் எதை படித்தா போதும், ஃபஸ்ட்டு 2 படித்தா வந்துருமா, அது ஃபில் பண்ணிவிடுமா, ஃபுல் மார்க் எடுத்துட முடியுமான்னு பார்த்து அப்போ அந்த ஃபஸ்ட் 2 மட்டும் படிச்சுக்கோங்களேன். கொஷின் ஆன்சருக்கு பாருங்கள், எந்த லெசனில் அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 2 லெசனை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு அந்த 2 லெசன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்களேன். இப்போ போர்ஷன் கம்மியாகும், மார்க்ஸ் அதிகமாகும். செகண்ட் வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ். இப்போ நம்ம படிச்சிடுறோம், ஆனால் எழுதும்போது மறந்துடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எழுதி படிங்க. எழுதி படிக்கும்போது உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங்கும் வரும், அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த டைமில் போய் எழுதும்போது மறந்துடும், சரியா? அதனால் எழுதி படிங்க, சரியா? தேர்ட் வந்து நீட்டாக எழுதுங்க. எது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நீட்டாக எழுதுங்க. அடித்து எழுதாதீங்க. அழகாக எழுத ட்ரை பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன் பாருங்கள், கொஷின் பேப்பர்லேயே உங்கள் ஆன்சர் இருக்கா அப்படின்னு தேடுங்க. இப்போ 1 மார்க் கொஷின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து 1 வேர்டு தான். அந்த வேர்டு வந்து மோஸ்ட்லி வந்து அந்த லெசனோட நியர்பை கொஷின் ஆன்சர்லேயோ பேராகிராஃப்லேயோ கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டை எடுத்து அழகாக நீங்கள் எழுதி 1 மார்க்கை வாங்கிடலாம். முடிஞ்ச அளவு கொஷின் பேப்பர்லேயே ஆன்சர் இருக்கும். இல்லை கொஷின் ஆன்சர்லேயே கொஷின் இருக்கும். நீங்கள் அதை எழுதிட்டு ஒரு வார்த்தை எழுதுகிற மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சி எழுத கற்றுக்கோங்க.